இதில் பின்குறிப்பு படத்தில் ஆபாசமான காட்சிகள் அருவருப்பான சீன் இருக்குது, நிறைய இருக்குது, டைலாக்ல இருக்குது. இது இந்த படம் என்ன மாதிரி சொல்லியிருப்பான்னு தெரியாமல் இன்றைக்கி காலையில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்துட்டாங்க. நிறைய பேர் முக சுழிச்சதை நம்ம பார்க்க முடியுது, நிறைய பேர் ஸ்க்ரீனை பார்க்கல. ஒரு லவ்வர்ஸும் வர முடியாது, ஃபேமிலியோடய வர முடியாது. அப்படிப்பட்ட காட்சியில் வந்து இந்த கார்னு வச்சுருக்கேன், இந்த காரில் தான் அவங்க வந்து அட்டகாசம் பண்ணுறது மாதிரி டைரக்டர் கொண்டே வச்சுருக்காரு. ஒரு ஃபீமேல் டைரக்டர் அந்த சென்டிமெண்ட் ஒன்று வைக்கணும். நீங்கள் ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்தால் நீங்கள் இங்கிலீஷ் படம் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இங்கிலீஷ் படம் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ஃபேமிலியோட சத்தியமாக யாரும் உள்ளே வந்துடாதீங்க. கேஜிஎஃப் கொடுத்த யஷ் நடிப்பில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கிற படம் தான், பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடிக்கு மேலே டாக்ஸி. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். எப்படி இருக்குது, என்ன நிலவரம், நம்ம இங்கே பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசுனது, நம்ம பார்த்த ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்களுக்கு. ஒரு கேங்ஸ்டர் அழிக்கிறதுக்கு நயன்தாராவும் யஷும் உள்ளே போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் எதிர்பாராமல் இன்னொரு கேரக்டர் வில்லன் ஒருத்தர் வர்றான். என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யானை மர்டர் பண்ண வந்து மர்டர் பண்ணிட்டு போகும்போது அந்த கேங்ஸ்டருடைய நயன்தாராவும் யஷும் போய் ஒன்று சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு அந்த கேங்ஸ்டர்லேயே அவங்க 2 பேருடைய ட்ராவல் இருக்குது. அந்த கேங்ஸ்டருடைய பொண்ணை வந்து யஷ் லவ் பண்ணுறாரு. அவங்க ப்ரெக்னென்சி ஆகிறது மாதிரி ஒரு இது போகுது. அந்த சமயத்தில் பக்கத்தில் சர்க்கஸ் வந்து அவங்க கூட ஆரம்பித்து ஒரு இது பண்ணுறாங்க. அங்கே கைரா அத்வானின்ற ஒரு கேரக்டர் வர்றாங்க. சர்க்கஸ் பார்க்க வரக்கூடிய கேங்ஸ்டர் அங்கே அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்களுடைய ஒரு மாதிரி நல்ல ஆளுகளை வந்து யஷ் கொஞ்சம் லவ் ட்ராக் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது ஒரு செகண்ட் லவ்வாக மாறுது. பட் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அந்த பக்கம் ஒய்ஃபு கேங்ஸ்டர், இது கேங்ஸ்டர் ஃபேமிலி தெரிய வருது. இப்போ நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இன்னொரு சர்க்கஸ் பொண்ணு கூட போய் ஒரு லைஃப்பில் இருக்கான், டாக்ஸிக் லெவலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் இந்த ஃபேமிலியை கழுத்தறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மென் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிறாங்க எல்லா பேருமே. அப்போது இதை சொல்லி பார்க்குறாங்க. சொல்லி முடியலன்னு அப்படின்னா இங்கே அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க அந்த கைரா அத்வானி சர்க்கஸ் பொண்ணு. இதுக்கடையில் என்ன நடந்தது, அந்த கேங்ஸ்டர் ஃபேமிலி ஒய்ஃப் என்ன ஆனாங்க, யஷோட லைஃப் என்ன இருந்தது, அந்த கைரா அத்வானியுடைய பையனும் ஸோ அவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இதில் யஷோடைய அக்காவை நயன்தாரா வராங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கேங்ஸ்டரில் வந்து பண்ணுற மாதிரி கதைக்களம் போகுது. செகண்ட் ஆஃப் ஓப்னா சைனாவுக்கு போகிறது மாதிரி கொண்டு போகிறாங்க. திரும்பி சைனாவில் இங்கே வருது. சைனாவில் அங்கே ஒரு கேங்ஸ்டரோட லிங்க் ஆகுது யஷுக்கு. அங்கேருந்து வர்றாங்க. திரும்பி பார்த்தோம்னா ருக்மிணி வசந்தோட ஒரு லிங்க் ஒன்று வருது. ஸோ 3 ஹீரோயின் படத்தில் ஒரு 3 கெட்டப்லேயும் வர்றாரு யஷ். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு கெட்டப்பு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு கெட்டப்பு, 2 கெட்டப் பத்தாதுன்னு இன்னொரு வந்து ஒரு 20 வயசில் ஒரு கெட்டப் ஒன்று வர்றாரு. 3 கெட்டப்லையுமே மிரட்டி இருக்கார், குறையே சொல்ல முடியாது, திருக்கி விட்டுருக்காருன்னா. நயன்தாரா இது வரைக்கும் நீங்கள் ஒரு பார்க்காத நயன்தாரா அதில் பார்க்கலாம். நம்ம மூக்குத்தி அம்மன் 2 இந்த நயன்தாராவை நினச்சி மட்டும் இந்த படத்தை போயிடாதீங்க. இதில் நீங்கள் பார்க்குறதே வேற ஒரு நயன்தாரா. இது வர்ற ஸ்டைலே வேறு. தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அக்கா தம்பிக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஐ மீன் அதாவது பாசம், அக்கா தம்பிக்கிற பாசம். தம்பி தம் அடிப்பார், அக்காவையும் தம் அடிப்பாங்க. அதை படத்தில் வர எல்லா கேரக்டரையுமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரக்டருமே ஃபுல்லாக தண்ணி அடிக்குது, ஃபுல்லாக சீரட் அடிக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேக்ட்ரி லீஸ் எடுத்துருப்பாங்க போல் இருக்கு 2லேயும். படம் பூரா அதுதான். நயன்தாரா வந்து ஒரு ஃபாரின் ஸ்டைலில் வெளிநாட்டு ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கெட்டப்பில் பண்ணியிருக்காங்க. படத்தில் அமைதியாகவே படம் போயிட்டுருக்குது. ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும், காதல் அப்படின்னு வேறு ஒரு டைலாக் பேர், நான் பேச முடியாது, தியேட்டரில் பாருங்கள். அதுக்கு விசில் பறக்குது பாருங்கள். நயன்தாராவது பேசுனாங்க அப்படின்னு தோணுது. அப்படி ஒரு கேரக்டர் எடுத்து தில்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கைரா அத்வானி படம் ஃபுல்லாக வந்து மிரட்டியிருக்காங்க. சின்ன ரோலில் வந்தாலுமே பார்த்தா ருக்மிணி வசந்த், ஸோ அவங்களுடைய இது 2 பசங்க. ஸோ இந்த கதைக்களத்தோடு போகிறது வந்து பார்த்தா இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னோம்னா, கதைங்கிறது பெருசாக இல்லை, மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்கு ஃபைட்டு வருது, யார் இவங்க, ஹீரோவுக்கும் கேங்ஸ்டருக்கு என்ன லிங்க் இருக்குது, அந்த கேங்ஸ்டர் யார், இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதே வந்து எதுவுமே புரியல. மொத்தத்தில் ஃபைட்டு ஒரு 7 நிமிஷம் ஃபைட்டு வருது, ஒரு 7 நிமிஷம் தண்ணி சிகரெட் அடிக்கிறாங்க, ஒரு 7 நிமிஷம் லவ் வருது, ரிப்பீட்டு, திரும்பி லவ்வு, தம்மு, சிகரெட்டு, ரிப்பீட்டு, இப்படி தான் படம் பூரா வருது. எதுக்கு வர்றாங்க, ஏன் ஃபைட் நடக்குது. ஆனால் இதில் வந்து ப்ளஸ் எடுத்துட்டோம்னா கேமரா ஒர்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க, செட்டு ஒர்க்கு மிரட்டியிருக்காங்க. மியூசிக் ஆர்ஆர் வந்து கேஜிஎஃபோட மியூசிக் ரைட் பண்ணியிருக்காரு. அவர் மனுஷன் விளையாடி இருக்கார். ஆனால் உண்மையிலேயே யாருக்கு தலைவலி வந்து எடிட்டர் தாங்க தலைவலி. பூரா கொத்தாக உணர்ந்து போட்டாங்க ஒரு பையில் எடுத்து, நீ சேருன்னா மனுஷன் செத்து சுண்ணாம்பு இருப்பார்.
எப்படி தான் எடிட் பண்ணானே தெரியல. ஏன்னா ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எதுக்கு வர்றாங்க? ஏன் சண்டை போடுறாங்க? எதுக்கு? கத்தி அண்டு வெட்டருவா, வீச்சருவா, துப்பாக்கி இப்படி பலதரப்பட்ட துப்பாக்கிகள் நம்ம பார்த்ததே இல்ல. எதுக்கு துப்பாக்கி குண்டுகள் சடபட சடபடன்னு சுடுறாங்க? எதுக்கு வெட்டுறாங்க? பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம மேல தான் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஃபைட்ஸு. பட் ஃபைட் நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு? ஏன்? என்னன்னு புரியல. ஸோ மிகப்பெரிய ஒரு மைனஸா எடுத்துட்டோம்னா, படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேய கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு 3 1/4 மணி நேரம் படம் ஓடுது. எதுக்கு 3 1/4 மணி நேரம்னே தெரியல. தேவையில்லாம இந்த கேரக்டர் நெறைய கேரக்டர் உள்ளுக்குள்ள வச்சு, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாம, இதுல வந்து கர்நாடகால இன்னொரு 50 மினிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 1/2 மணி நேரம் படம் ஓடுறது மாரி ஒரு தகவல். ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து உட்கார்ந்த ஆடியன்ஸ் வந்து அமைதியா, சைலண்டா போம்போது வந்து, "என்னையா இப்படி ஒரு படத்த போட்டு கொன்னுட்டானுங்க" அப்படிங்கிற அளவுக்கு தான் போகுது. நெறைய பேரு படத்துல பக்கத்துல இருந்தா சில பேர் கொரட்ட சவுண்ட் வருது. என்னையான்னு தெரியுமா தான் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆனா யஷ் நல்லா பண்ணியிருக்காரு. நயன்தாரா நல்லா பண்ணியிருக்காங்க. வித்தியாசமா நயன்தாரா பார்க்கலாம். அப்புறம் கைரா அத்வானி. படத்துல வந்து ரொம்ப முகம் சுளிக்கிற சீன் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல ஒரு 2, 3 சீன் வச்சிருக்காங்க. லவ் சீன் ஒரு மாரி கொண்டு போய். அது சொல்லவே முடியாது. ரொம்ப அருவருப்பா இருக்கு. படத்துக்கு நீங்க எதுக்கு அத வச்சான்னு தெரியல. பண்ணக்கூடிய டைரக்டர் வந்து கீது மோகன்தாஸ்ன்னு ஒரு ஒரு ஃபீமேல் டைரக்டர். தமிழ்ல நல்ல தம்பி படத்துல மாதவன் நடிச்சாங்க. இவங்கள நம்பி ஒரு ரூ. 600,00,00,000 கையில குடுத்துருங்க அப்படின்னா, ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாரி பார்க்கணும். ஆனா கேஜிஎஃப்ல ஒரு அருமையான ஒரு அம்மா புள்ள சென்டிமெண்ட்ட வச்சிருந்தாங்க. அது வந்து அப்படியே மனச வந்து உருக்குறது மாரி இருந்தது. இதுல அக்கா, தம்பி சென்டிமெண்ட்ட எடுத்திருக்காங்க. ஆனா மனசுல தொடவே இல்ல. ஏன்னா 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. எத நோக்கி போகுது? கோவால 1947 நடக்கிற மாரி கதைக்கள கொண்டு போறாங்க. அங்கே நீ வந்து அந்த கோவா அதிபதி ஆகணும். நீ தான் கிங்கு. ஏன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் இன்டர்கட்ல வேற அக்கா யாரு என்ன, தம்பிக்காக அக்கா என்னென்னமோ செய்றது மாரி கொண்டு போய் கதைக்கு கொண்டு போறாங்க. அதுக்கு அக்கா மேல உயிரே வச்சிருக்க ஒரு தம்பி கேரக்டர். ஸோ இந்த மாரி கதைக்களத்தோட போறாங்க. கதை புரியல. இப்ப நம்ம சொல்றது உங்களுக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன் கேட்கிறவங்களுக்கு. இதுதான் கதை. நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். ட்விஸ்ட்டுங்கிற பேர்ல நெறைய அங்கங்க வைக்கிறாங்க. பையன் கேரக்டர் ஒண்ணு கொண்டு வர்றாங்க. கடைசில இதுதான் இருக்குமோனா நம்ம ஏற்கனவே வந்து போன வருஷம் ஒரு படம் இது மாரி பார்த்துருப்போம். அது மாரியே போகுது. கடைசில பார்த்தோம்னா அங்க ட்விஸ்ட்ட உடைக்கிறாங்க. அது சப்புன்னு போயிடுது. நீங்க அத வந்து இருக்க மாரியே கொண்டு போயிருந்தா பரவால்ல. இல்லாத மாரி கொண்டு போய்ட்டாங்க. அது வந்து சரியில்ல. என்ன ஒரே விஷயம் கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான் அப்படிங்கிற மாரி, செய்யற தவறுக்கு வந்து அது பனிஷ்மென்ட் இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு லைன தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு 3 7 மணி நேரம் எடுத்து பிரம்மாண்டமாக செட்ட போட்டு, தாறுமாறான சாங்க போட்டு, இத போட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு 3 மணி நேரம் படத்த குடுத்துருக்காங்க. ஒண்ணுமே புரியல. டயலாக்லாம் கொஞ்சம் மோசமான டயலாக் இருக்கு. நம்ம டிசிய சொன்னோம். என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு. டிசியாவது பரவால்ல போல இருக்கு நமக்கு. இது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வொர்ஸ்ட்டான டயலாக்கா சொல்ல வரேன் நான் இத. மொத்தத்துல யஷ்னுடைய ஆக்டிங் நல்லா இருக்குங்க. நயன்தாரா பண்ணிருக்காங்க, மற்ற ஹீரோயின்ஸு. இதனுடைய கதைக்களம் எதை நோக்கி போகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அந்த கேங்ஸ்டர் எதுக்கு வர்றான்? செகண்ட் ஹாஃப்ல சைனாவுக்கு போறாங்க. சைனாலேருந்து திரும்பி இங்கே வர்றாங்க கோவாக்கு. 67ல ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த 20 வயசுல வரக்கூடிய ஒரு கேரக்டர்ல யஷ் ஒண்ணு வராரு. அவருக்கும் இன்னொரு யஷ்ஷுக்கு என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? அப்படிங்கிற மாரி ட்விஸ்ட்ட வச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பல முடிச்சில் இடியாப்ப சிக்கல்கள போட்டு ஒரு படத்த உருவாக்கியிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்போட நம்ம போனோம். எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்ல. நெறைய பேர் தியேட்டர்ல தூங்குனத பார்த்தோம். போனவங்க திட்டிட்டு போறத நம்ம பார்த்தோம். 3 1/4 நேர படம். படம் பூரா சண்ட தான். ஆனா இதில குறிப்பிட்டு பார்க்கணும்னா 4, 5 பேர பாராட்டியே தீரலாம். சண்ட தேவையில்ல. டைரக்டர் சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க. ஸ்டன் மாஸ்டர் விளையாடி இருக்காரு. மியூசிக் டைரக்டர் பிஜிஎம்ல கலக்கியிருக்காரு. கேமராமேன் மிரட்டியிருக்காரு. முக்கியமா ஆர்ட் டைரக்டர் செட்ட போட்டு மனுஷன் தீயா பண்ணியிருக்காரு. ஏன்னா 1947ல எப்படி கோவா இருந்தது அப்படிங்கிற மாரி கொண்டு போய் 67 ஒண்ணு காமிச்சிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு 5, 6 டெக்னீஷியன் டெக்னிக்லாம் நல்லா பண்ணி டிஏஜி ஒர்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. டிஏ ஒர்க்கிங்கு, டிஏஜி ஒர்க்கிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில இதெல்லாம் நல்லா இருக்கே தவிர, நீங்க கதைன்னு எடுத்துட்டா ஒண்ணும் கிடையாது. நீங்க கதை இருந்தா தான் ஒரு சென்டிமெண்ட்ட பண்ண முடியும். கேஜிஎஃப் ஒண்ணு முக்கியமான காரணமே அம்மா புள்ள சென்டிமெண்ட். இது அது மிஸ்ஸிங். அக்கா தம்பி சென்டிமெண்ட் அதுவும் மிஸ்ஸிங். ஸோ நீங்க போணும்னா ஒரு 600 கோடியில செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணது மாரி நெனைக்கிறேன். நம்மளும் ஒரு ரூ. 200 குடுத்து படம் பார்க்க வச்சு, பார்க்குற ஆடியன்ஸை வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அதனால பார்க்கறது, பார்க்காதது ஸோ உங்க விருப்பம். ஆனால் படத்தினுடைய கதை புரியாது. எத நோக்கி சொல்றாங்கன்னு புரியாது. என்னமோ சொல்ல வந்திருக்காங்க. நீங்களே என்னமோ படம் பார்த்துட்டு வந்தா ஓகே. அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. மொத்தத்தில நான் இப்ப என்ன பார்த்தத விஷயத்த சொல்லிட்டேங்க உங்களுக்கு. இதில பின் குறிப்புன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு லெட்டர் எழுதுனா பின் குறிப்புன்னு போடுவோம்ல, அது மாரி இதில பின் குறிப்பு. படத்தில ஆபாசமான காட்சிகள், அருவருப்பான சீன் இருக்கு. நெறைய இருக்கு. டயலாக்ல இருக்கு. இது இந்த படம் என்ன மாரி சொல்லியிருப்பான்னு தெரியாம இன்னைக்கு காலையில வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்துட்டாங்க. நெறைய பேர் முக சுழிச்சத நம்ம பார்க்க முடிஞ்சது. நெறைய பேர் ஸ்க்ரீன பார்க்கல.
ஒரு லவ்வர்ஸும் வர முடியாது, ஃபேமிலியோடயே வர முடியாது. அப்படிப்பட்ட காட்சியில வந்து இந்த கார்ன்னு வச்சிருக்கேன். இந்த கார்ல தான் அவங்க வந்து அட்டகாசம் பண்றது மாரி டைரக்டர் கொண்டு போய் வச்சிருக்காரு. ஒரு ஃபீமேல் டைரக்டரு அந்த சென்டிமெண்ட் ஒண்ணு வைக்கணும். நீங்க ஹாலிவுட் படம் மாரி எடுத்தா நீங்க இங்கிலீஷ் படம் எடுத்துட்டு போயிரலாம். பட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் மாரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனா, ஃபேமிலியோட சத்தியமா யாரும் உள்ள வந்துராதீங்க. நீங்க பார்க்கவே முடியாது. காட்சி அமைப்புகள் அந்த மாரி இருக்கு நீங்க. வேற விசுவலேஷன்ல வேற மாரி கொண்டு போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இத நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அப்படியே விஷுவல்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கே பார்க்க டிஸ்டர்பா இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு, ஓகே ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா ஓகே. தனியா வந்து பாருங்க. நீங்க ரசிக்கும்படியா இருக்குமானா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் என்னடா இது 600 கோடி ரூவா செலவு பண்ணி படம் பார்த்துட்டு வந்து நீங்க இப்படி பேசுறீங்களே நீங்க நெனச்சீங்கன்னா, அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுடைய கருத்துக்கள் நீங்களும் படம் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. படம் பார்த்தவன்ட்ட நானும் கேட்டேன், எப்படிங்க இருக்குன்னு. முகத்த சுளிச்சுட்டு, நிறைய திட்டிட்டு போறத பார்க்க முடிஞ்சது. நம்மளுடைய பார்வைக்கும், நீங்க ரூ. 600 கோடி எடுத்ததுக்காக நம்ம வந்து படம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். யஷ்ஷோட ஆக்டிங், நயன்தாரா மத்த எல்லாம் பண்ணுங்க. டெக்னிக்கல் சூப்பர் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கதைக்களத்துல இப்படி காட்சி அமைப்புகள் வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பிளைண்ட் மிஸ்டேக்ன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்க முடியாத காட்சிகள் இருக்கு. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தது ஒரு சீன் தான் பார்த்திருப்பீங்க. படத்துல வர்றது பூரா ஏகப்பட்ட சீன் இருக்கு. ஸோ அதனால இந்த மாரி படங்கள் நீங்க எடுக்கும்போது தயவு செய்து அத சென்சார் எப்படி அலோவ் பண்ணான்னு எனக்கு முதல்ல தெரியல. ஆனா இது வந்து எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வந்த படம். கண்டிப்பா அவருடைய எதிர்பார்ப்ப ஃபுல் அப் பண்ணணும்னா ஆகாதுன்னு தான் சொல்ல முடியும்.